வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. வணக்கம், வணக்கம் ரகு. வணக்கம் சார். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க சார். ரைட். நேற்றைக்கு ஃபெட் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அது. ஏன்னா லாஸ்ட் ரோஷன் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போ, எனக்கு சவுண்டு கேட்குது. அது லாஸ்ட் டைம் வந்து கடந்த 3 முறையாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக ரேட் கட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கன்சிக்யூட்டிவாக. இந்த வாட்டி ரேட் கட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ரேட் கட் பண்ணல, பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ தான் புதுசாக ட்ரம்ப் பதவி ஏற்றிருக்காரு. அவருடைய அணுகுமுறைகள். ரோஷினி அங்கே போசன் எனக்கு ரொம்ப கேட்குது. அது எனக்கு வேண்டாம், எனக்கு எடுத்துகிட்டு போயிடு, எனக்கு ஹாலுக்கு போயிடு. ட்ரம்ப்போட இது வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், பாலிசிஸ் எப்படி இருக்கும், இன்டர்னல் பாலிசிஸ், டொமஸ்டிக் பாலிசி as well as ஃபாரின் ட்ரேட் பாலிசிஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு ரொம்ப தெளிவாக ஜெரோம் பால் அவரோட ஸ்பீச்சில் கொடுத்துருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம். என்னத்தை குறிக்குதுன்னா, ட்ரம்ப் எவ்வளவோ வலியுறுத்தியும் ரேட் கட் பண்ணலை. அவர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியமான வேலை மற்றதை விட. இன்னொன்று வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இது ரெண்டும் தான் எங்களோட பிரதான விஷயம். இது ரெண்டுக்கு அப்புறம் தான் மற்ற எதாக இருந்தாலும் பார்ப்பேன். அமெரிக்காவில் வாழும் அமெரிக்கர்களோட நலன் கருதி இதை செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு, இது நாங்கள் பண்ணுறது வந்து டேட்டாவை பொறுத்து தான் பண்ணுறேன், பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால எங்களால் எதுவும் பண்ண முடியாது. என்ன டேட்டா வருதோ அந்த டேட்டாவுக்கு தகுந்தபடி நாங்கள் செய்வோன்ட்டு. இன்கேஸ் இப்போ அவங்க வந்து ரேட் கட் பண்ணியிருந்தாங்களோ இல்லை குவான்டிடேட்டிவ் ஈஸிங்க்கு அதுக்கு ஏதாவது சில மானிட்டரி பாலிசிஸ் ஏதாவது முன்னெடுப்பு எதாவது எடுத்திருந்தாங்கன்னா இன்ஃப்ளேஷன் குறையாமல் போயிடும். ஸோ இன்ஃப்ளேஷன் கொஞ்சமாவது குறையணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இது குறைஞ்ச பிறகு தான் இந்த விஷயத்த நாங்கள் கையில் எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து இதை வந்து கையாள போகுது அப்படின்றத நாங்கள் கவனித்து உன்னிப்பாக கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதோட பாலிசிஸில் வந்து சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறோம். அது வரைக்கும் நாங்கள் எதுவும் இப்போதைக்கு நாங்கள் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படியே பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் ரேட் கட். அதாவது ரேட் கட் இப்போ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் மார்க்கெட் தடான்னு பயங்கரமாக மேலே போயிருக்கும். போகலை. என்ன ஆகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இட் வில் டேக் சம் மோர் டைம். ஏன்னா வந்து அவங்க ஒரு 2 விஷயத்த ஒரு இன்னொரு ஹிண்ட்ஸும் கொடுத்துருக்காரு. டிபெண்டிங் அப்போ வந்து டேட்டான்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அந்த டேட்டா இன்கேஸ் அந்த டேட்டா வந்து நல்லபடியாக வந்துச்சுன்னு சொன்னால் தேல் டூ கட்ஸ். ஆனால் வந்து இந்த வருஷம் 2 கட்டு இருக்கலாம்ன்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. 3 கட்டு இருக்கலாம்ன்ற சொல்கிறாங்க. கட்டே இல்லாமல் போகலான்னு சொல்கிறாங்க. அது என்ன எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. கட் டு லுக் வெரி கேர்ஃபுல்லி. இவர் ட்ரம்ப் இப்போ என்ன பண்ணுறாருன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கிரிப்டோ மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. கிரிப்டோன்னு இல்லை, ஓவரால் அசெட், இந்த மாதிரி அசெட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியாதனால இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம், இதுக்கும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இன்டர்லிங்க் ஆகிருக்கும், இன்டர்வோவன் ஆகிருக்கும். ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அதாவது அமெரிக்காவின் பிரதான பேங்க்குக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, கிரிப்டோ மார்க்கெட்டு, இது எல்லாத்துக்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அது எப்படி அதை அந்த அந்த அங்கே என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் இங்கே வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். இன்கேஸ் வந்து மக்கள்கிட்ட பணம் நிறையா புழங்குச்சுன்னு சொன்னால் ரிஸ்கி அசட்ஸ், இது மாதிரி ஸ்டாக்ஸு, கிரிப்டோ, இது மாதிரி ரிஸ்கி அசட்ஸ்குள்ளே நிறையா வருவாங்க. இப்போ பணம் புழங்கணும்னா வந்து ஈஸி பண்ணி விடணும். அதாவது வந்து கடன் நிறையா கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக கடன் கொடுத்தா தான் என்ன ஆகும்னா மக்கள் நிறையா இது மாதிரி அசட்ஸ்குள்ளே வருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பேங்க்லேயே போட்டு வச்சுட்டு பேசாமல் விட்டுருவாங்க, வெளியில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதைத்தான் வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங்னு சொல்கிறாங்க. இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங் வந்து எந்த அறிவிப்பும் கொடுக்கல. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பொறுத்து பார்க்கணும், டேட்டாவை பொறுத்து. ப்ளஸ் இந்த கவர்மெண்ட்டு அடுத்து என்ன முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, அந்த மைக்ரன்ஸுக்கு என்ன என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அதே மாதிரி வந்து லேபருக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, சிபிஐக்கு, பிபிஐக்கு. நிறைய பேருக்கு சிபிஐ பிபிஐ ரெண்டு தட்டத்தில் ஒன்றுன்றாங்க, ரெண்டு வெவ்வேறு. சிபிஐனா வேற, பிபிஐனா வேற. கன்சியூமர் ப்ராடக்ட் இண்டெக்ஸ், அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வெவ்வேறு, ரெண்டுமே வெவ்வேறு. ஆனால் ரெண்டுமே வந்து எதை நோக்கி, எதை தான் வலியுறுத்தும், எதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்ஃப்ளேஷன் எப்பயும் வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக தான் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. கொஞ்சமாவது இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிச்சின்னு சொன்னால் தான் எங்களால் அடுத்த நடவடிக்கை எடுக்க முடியும்ட்டு. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அவர் வந்து அதான் பொறுமையாக தான் கையாள முடியும். நீங்கள் அவசரப்படுற மாதிரிலாம் நாங்கள் வந்து ரேட்டை குறைக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக ஜெரோம் போவல் அழகாக அவர் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. இனிமேல் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். எனி அதர் கொஸ்டின்ஸ்? வேற ஏதோ?
இதுக்கு மேல மார்க்கெட் இறங்குறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா சார்? தெரியாது இல்ல தெரியாது வேற ஏதாவது? தெரியாது தெரியாது. Okay. வேற லாஸ்ட் டைம் இந்த குவான்டிட்டி ஈஸிங் பண்ணா இந்த டைம் அந்த 29th வந்து அது பண்ணுவாங்களாங்கிறது தான் தாக்கா இருக்குன்றதான் சொல்லிட்டேனே. சொன்னீங்க. பண்ணலன்னா இவ்வளவு நேரம் 7 நிமிஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. குவான்டிட்டி ஈஸிங்னா அதை எப்படி அவங்க இது பண்ணுவாங்க சார்? மணி பிரிண்ட் பண்றங்கிறத சொல்லுவாங்களா மணி ஃப்ரண்ட்ல? பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து அவங்க பை பண்ணுவாங்க. சின்ன பேங்க்ல இருந்து சென்ட்ரல் பேங்க் வந்து தே பை லாட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸ். அந்த ஓகே ஓகே. அதெல்லாம் பை பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பணம் வந்து சின்ன சின்ன பேங்க்குக்கு நிறைய பணம் உள்ள வந்துடும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ம். கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து மக்கள் கிட்ட ஓகே நிறைய ஓகே. பணம் புழங்க ஆரம்பிக்கும். அந்த பணத்தெல்லாம் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், கிரிப்டோக்குள்ள வரும். அதுதான் QEன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் லாங் டேர்ம்ல வந்து இன்ஃபிளேஷன்ஸ் கொண்டு போய் விடும் QEன்றது எப்பவுமே. ஓகே. அதனால இப்ப ஏற்கனவே இன்ஃபிளேஷன் கட்டுக்குள்ள வராதனால நாங்க இன்னும் அதை ஆரம்பிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்ப அடுத்த ஃபெட் மீட்டிங் வந்து மார்ச்ல தான் இருக்குன்றாங்க. அப்ப மார்ச் வரைக்கும் மார்க்கெட் இப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்குமா சார்? இல்ல எப்படி? பேசுவாங்க இல்லையா, அவங்க அஜெண்டாஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க, ம். அதுல தெரியும். ஓகே ஓகே ஓகே. ஓகே. யாரோ பிரபாகரன் கை தூக்குறாரு. பிரகதீஸ்வரனா? PRAGN தான் வருது. Agrees, sir. Hi, sir. ஹாய். சார் இப்போ யூரோப்பியன் கவர்மெண்ட்டும் கனடியன் கவர்மெண்ட்டும் லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஸ்டாப் பண்றோம், லைக் குவான்டிடேட்டிவ் டைட்னிங் ஸ்டாப் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அண்ட் ஆல்சோ யூஎஸ்ல இருக்க ஸ்டேட்ஸ் வந்து பில்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க ஃபார் கிரிப்டோ ரிசர்வ். இது ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சில மிக்சடா தான் இருக்கு. இப்போ வந்து கிரிப்டோ ரிசர்வ்க்கு பில் பாஸ் பண்றது இஸ் த புல்லிஷ் ஷைன். அதே சமயத்துல வந்து இது மாதிரி விஷயம் மக்கள் கையிலயும் பணம் புழங்கினா தானே அது பெருசா போகும். மிக்சடா தான் இருக்கு ரெண்டுமே. ஓகே. புல்லிஷ்னு சொல்ல முடியாது, பேரிஷ்னு சொல்ல முடியாது. மிக்சட் நியூட்ரல்ல தான் நான் சொல்லுவேன். ஓகே. இதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க, பிளான் பண்ண போறாங்கன்றதை பொறுத்து தான் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன், குறிப்பாக மைக்ரன்ஸுக்கு ப்ளஸ் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள். ஏன்னா மக்கள் கிட்ட பணம் புழங்கணும். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக நேற்று அவர் சொல்லியிருந்தாரு, எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகே தான், நிறையா இப்போ ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ பணம் வேலை கிடச்சிச்சின்னு சொன்னால் பணம் கொஞ்சம் கையில் புழங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இஸ் வெரி 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 ஸ்ட்ரிக்ட். அவர் வந்து இட்ஸ் அன் அட்டானமஸ் பாடி, நான் எந்த பிரசிடென்ட் கேட்டாலும் வந்து சொன்னாலும் செய்ய மாட்டேன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு விஷயங்கள். ஏன்னா ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்காரு. ஓகே. ஸோ ரேட் கட் பண்ண சொல்லி கடைசியில் வந்து இமீடியட்டாக. கடைசியில் வந்துட்டு பேங்க்ஸ் வந்துட்டு கிரிப்டோ இஃப் தே கேன் ஹேண்டில் இட் சேஃப்லி தே கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாருங்க சார். அது யூஸ்வலாக எப்பவும். ஓ ஓகே. இது இப்போ இந்த அது ஏதோ புதுசா இருக்கு. இல்லை இது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பிகாஸ் இப்போ ஏன்னா அது புதுசாக கொடுத்ததுன்னா இப்போ ட்ரம்ப்பே ஆரம்பிச்சான்லாம் வரணும் ஒரு காயினை போட்டு, அதனால கூட இருக்கலாம். ரைட் சார். ஓகே. Q1 எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல? ஐ டோன்ட் நோ. இன்னும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப தெளிவாக அவங்க இருக்காங்க. அதை பொறுத்து தான் இருக்கும். வாட் தே டூ அதை பொறுத்து தான் மார்க்கெட் வில் ரியாக்ட். ஓகே. வேற இதுக்கப்புறம் ஏதாவது மெயின் ஈவெண்ட்ஸ் இருக்கா சார் இந்த பிப்ரவரியில? நாளைக்கு லேபர் டேட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், 31st. ஓ நாளைக்கு. ஓகே ஓகே ஓகே. எனிதிங் எல்ஸ்? கிரியேட்டர் பிட் வந்து MBXல லிஸ்ட் பண்ணிருக்காங்க சார் நேற்று. ரொம்ப நாள் ஆச்சு சார். நேற்று நாள் முன்னாடியே பண்ணிட்டாங்களே. நேற்று முந்தாலும் வந்திருக்கு சார். 2-3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 9 சென்ட்ல என்ன இருக்கு? 0.1 இருக்கு சார் இன்னைக்கு ரேட். இப்போ பார்த்தேன். நான் பார்க்க 9 எதுவும் வாங்கலாம், அங்கே வாங்கலாமா சார் இல்லை வெயிட் பண்ணலாமா சார்? இதுதான் ஏர் ட்ராப் கிடைக்குமே, அதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேணா வாங்கிக்கலாம். சரிங்க. ஓகே ஓகே சார் வணக்கம் சார். வணக்கம்.
சார் ஆர்பிஎன்டி டோக்கன் என்ன சார் ரிவார்ஸ்னால முழுக்க கீழே வந்தது சார் நேற்று. எடுக்க சொல்லி தான் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுருந்தேனே. ஏன்னா ஃபோன் ஆமாங்க சார், நீங்க வச்சு பார்த்தா எடுத்தேன். வீடியோ வர ஷூட் பண்ண போது ஆவரேஜ் பண்ணுங்க. ஃப்ளைட் மோட போட்டுட்டு போயிட்டேன் ஸ்டேட்டஸ். ஓகே ஓகே. நான் முதல்ல இருந்துச்சு, அப்புறம் 3 சென்ட் வரைக்கும் வந்து 4 சென்ட் வரைக்கும் போயிடுச்சாங்க. 2x பண்ணிடுச்சு அழகா. ஆமாங்க ஆமாங்க சார், பண்ணிடுச்சு. எடுக்க சொல்லிட்டு தானே போனேன். எனக்கு ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு, எடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஸ்டேட்டஸ்ல போட்டுருந்தேன். நான் வீடியோ ஷூட் பண்ண போனோம், ஷூட் பண்றதுக்கு போயிட்டானோ. ஓகே, ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு. சார் நீங்க ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு திரும்ப ஆவரேஜ் பண்ணுது. அதே முதல்ல வாங்கினது 17, 18 அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் திரும்ப பாயிண்ட் அந்த 0.54 அந்த ரேஞ்ச் வரும்போது கொஞ்சம் எடுத்தேன் சார், ஆவரேஜ் பண்ணி எடுத்தேன். 0.12 அந்த மாதிரி. ஆமாங்க, 0.3 வந்துச்சுங்க சார். நான் அங்கேயே 0.4 வரும்போது எடுத்துட்டேன் சார். சரி சரி சரி. அங்கேயே கொஞ்சம் எடுத்துட்டேன். ஆனா ஆவரேஜ் வந்து 0.12 அந்த மாதிரி ஓவரால் ஆவரேஜ் கொஞ்சம் ரிடியூஸ் ஆயிடுச்சு சார். இப்ப பார்த்தா டக்குன்னு இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் ஏறிருப்பான் போல. ஆமா 2x வந்துருக்கும் போல. ஆமா, அதான் 889 வரைக்கும் போச்சு. 089. ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஓவராலா நம்மளுக்கு கொஞ்சம் ஆவரேஜ் அதிகமா இருக்குன்னா அப்படியே ஜஸ்ட் ஆவரேஜ் மட்டும் பண்றதா பண்ணிட்டு அப்படியே விட்டு சார் ஹோல்ட் பண்ணி. சரி சரி சரி. வித்துட்டு கீழே வேறக்கத்தில் வாங்கியிருக்கலாமே. 85, 86 வித்துட்டு மறுபடியும் கீழே வாங்கியிருக்கலாம்ல. சரி ஓகே, அது உங்க விருப்பம். ஓகே சார், ஓகே சார். என்னோட பழைய பிரைஸ் எதிர்பார்க்கலாமா சார்? ஆர்பிஎன்டி சம் 0.90 சென்ட்ஸ் பார்க்காம போயிருந்துச்சு. 90 சென்ட்ஸ்லாம் அன்னைக்கு 10 ஒரு செகண்டுக்கு போயிட்டு வந்துச்சுங்க. 90 செகண்ட் பக்கமாக அது வந்த அன்னைக்கு 90 ஒரு விக்கு வச்சுட்டு வந்துச்சு. இந்த புல் ஓகே இல்ல, இந்த புல்லோட பீக்ல அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாமா சார்? இல்ல இது ஜஸ்ட் ஒரு 40 சென்ட் அந்த லெவல் தான் போகும்? 40 சென்ட் 50 சென்ட்ஸ் போயிடும், அதெல்லாம் வெயிட் பண்ணணும். ஓகே. வேற சந்திரன் ஒருத்தர் ஏதாவது சொல்ல வந்தாரு, அதுக்குள்ள இவர் பேசணும்னு அவர் போயிட்டாரு. ஒருத்தர் கை தூக்கிட்டே இருக்காரு. சார் வணக்கம் சார். சார் சாரி சார். சார் ட்ரையாஸ் இப்போ ஒரு பை பண்ணி வைக்கலாமா சார்? $2 இருந்தது ட்ரையாஸ், இப்போ 2.2 இது பம்ப் ஆயிருக்கு. வாங்கலாம். ஓகே ஓகே சார். சார் சைனால அந்த அன்பேன் கிரிப்டோ இப்போ அன்பேன் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க, அவனுங்க ஒவ்வொரு முறையும் அதாங்க பண்ணுவானுங்க. புல் மார்க்கெட் வரும்போது அன்பேனும் பானுங்க, அப்புறமா பேனும் பானுங்க. அதனால அது அவங்கள நம்ப முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க கொண்டாக்க மாட்டாங்க. ஓகே ஓகே சார். சார் ட்ரையாஸ் வந்து அந்த சைனீஸ் கம்பெனி ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட் தானே சார்? ஓகே ஓகே சார். அதான் சார், இப்போ அதை சொல்லி தான் சார் இப்போ டக்குன்னு $2 2.2 டக்குன்னு ஒரு ரைஸ் ஆச்சு சார். இல்லை, அது எப்பவுமே சீக்கிரம் போகும். அந்த இப்போதாங்க ரொம்ப நாள் ஆகும். இங்கே கீழே இருக்கு. ஏன்னா கீழே ஓகே ஓகே மேலே போகிறது அதாக தான் இருக்கும் எப்பவுமே. நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஆமா சார், ஈஸியா $2 அப்படி வரும் ஏதாவது ஃபட்டை வச்சு, திரும்ப டக்குன்னு ஒரு $8 $10 வரைக்கும் அப்படியே டக்குன்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. போகாது, அட்லீஸ்ட் $1 மேலே டக்குன்னு போகும். ஓகே 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 சார். ஓகே சார். சார் இப்போ பைட்ஸ் கொஞ்சம் வாங்கி வைக்கலாம்ல சார்? 2.something இருந்து $2 இருக்கும்போது நான் பைட்ஸ் வாங்கினேன் சார். இப்போ 2.7 something இருக்கு. அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். பண்ணலாம், பண்ணிக்கோ. ஓகே ஓகே சார். சார் அது மைக்ரேஷன் ஆகுது எப்போ சார்? அந்த அந்த ஏதோ 1:1 ஏதோ ரேஷியோல டோக்கன்ஸ் இது டோக்கனாமிக்ஸ் மாத்துறாங்கன்னு சொன்னது இப்போ சார்? இல்ல சார், பைட்ஸுக்கு டோக்கனாமிக்ஸ் மாத்துறாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா சார்? பைட்ஸுக்கா? பைட்ஸுக்கு இல்லையா சார்? பைட்ஸுக்கு எங்க சொன்னாங்க? பேஸ்ட் சொன்னீங்களா ஜி? பேஸ்ட்க்கு சரி சார். பேஸ்ட் வேற. பேஸ்ட் சாரி சார். நான் பேஸ்ட் தான் சார் பைட் பண்றேன். பேஸ்ட் தான் வாங்கியிருக்கேன். பை பண்ணி வைக்கலாம். பேஸ்ட் நீங்க தான் பைட்ஸ் $2 வந்துச்சு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். 5ல நின்னுட்டு இல்ல பைட் 2ங்கறாரு இவரு. அப்படியே பைட் சாரி சார் நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். பேஸ்ட் தான். என்ன சொல்றாரு? $2 வரும்போது பர்ச்சேஸ் பண்ண சார். அப்படியே ஹோட்டல்ல வச்சுக்கலாம்ல சார்? வச்சுக்கலாம். ஓகே சார். அது எப்போ சார் அந்த டோக்கனாமிக்ஸ் மாத்துறாங்க? தெரியலங்க, வந்தா சொல்றேங்க. ஓகே சார்.
சத்யன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே ஓகே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எதுவும் ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா? 2, 3 பார்த்தேன் சார். உங்களுக்கு ஏற்கனவே 2 அனுப்பியிருந்தேன். ரெண்டு நான் இன்னைக்கு 2 அனுப்புறேன் சார். சரி ஓகே. ரகு, நீங்க என்ன அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்களா? அண்ணா இல்லண்ணா, இதை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கேண்ணா. இன்னைக்கு நேத்து ஒரு ரியோ வந்து ஒரு 300-400 எடுத்தேண்ணா ஓகே டாலர்ஸ்க்கு. என்ன மார்க்கெட் என்ன இதுக்குன்னு பார்த்துதாண்ணா. ஓகே ஓகே. இப்போ எடுக்கிறதா இருந்தா என்ன இதுன்னு எடுக்கலாம்? எல்லாமே கீழே தான் இருக்கு, ஒன்றும் பெருசா எதுவுமே மேலே போயிடலையே. எல்லாமே ஓகே, கீழே தான் இருக்கு. நான் இப்போ என் தாட்ல இருக்கிறது என்னன்னா, மாவியா ம். மாவியா கொஞ்சம் தான் நான் எடுப்பேன். ஒரு ஜஸ்ட் ஒரு 25% டிப்ளாய் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி இருக்கு மாவியா, ரியோ அண்ட் தென் தெரிலண்ணா, என்னென்ன ஐடியாவே இல்லை. ஓகே ஓகே ஓகே, பார்த்துட்டு எடுத்துப்போம். ஓகேண்ணா, ஓகே ஓகே ஓகே. ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கண்ணா. சொல்கிறேன். ஓகேண்ணா. ஓகே, வேற சார் எஃப்டிடி காயின் வாங்கி கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கு ஒரு 100 காயின் வாங்கி வைக்கலாமா சார்? டிடியா? வேணா, வாங்குறதுனா வாங்கலாம், ரிஸ்க் எடுக்கிறதுனா எடுக்கலாம். வேணா வெளியில் மறுபடியும் அது வரப்போதா? சார் அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் சார் சொல்றாங்க கட்டாயமா சார். அது போக அதோட பேட்டர்னு, அதுக்கப்புறமா அதை நிறைய பேர் ஓடல் பண்ற நிறைய வேல்ஸ் தான் சார் இருக்காங்க. பினான்ஸோட ஹோல்டிங்ஸ்ல இருந்து எதுவுமே வெளியிலே போகல சார். அது கொஞ்சம் ஃபிஷியா இருக்கு. அதனாலதான் சார் சார் ஏதோ எக்ஸிட் லிக்விடிட்டிக்காகவாது ஏதோ ஒரு பம்ப் ரேண்டமா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஆகும்போது வாங்கி மாட்டிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். பார்த்து கரெக்டாக வாங்குறத கரெக்டாக வாங்கி. ஓகே 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 சார். சார் அது போக அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தாலும் அது வீக்லி மந்த்லியில ஒரு ரிவர்சல் காட்டுற மாதிரி இருக்கு சார். அது எனக்கு எவ்வளோ அக்யூரேட்டா தெரியல. இன்னும் யாராவது கரெக்டா பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சார். இல்லை, நான் இது மாதிரி ரிஸ்கி இது மாதிரி பிரச்சனை இருக்க ப்ராஜெக்ட்குள்ள போக மாட்டேன். அது எவ்வளோ என்ன என்ன கேண்டில் எப்படி காட்டினாலும் நான் சேஃபாக தான் என்னோட ஃபண்ட்ஸை நான் எடுத்துகிட்டு போவேன். வேற சார் இந்த அலிப் ஜீரோ ப்ராஜெக்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கா சார்? இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு, அப்படியே கீழே தான் இருக்கு. டெவலப்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கா சார்? பண்ணிட்டு தான் இருக்கானுங்க, என்ன ஆகுதுன்னே தெரியல, ப்ரைஸ் மட்டும் போக மாட்டேங்குது. சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகேங்க. லாஸ்ட் சைக்கிள்ல வந்து ஆல்மோஸ்ட் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா காயின்ஸுமே ஒரு செக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ கேமிங்னா எல்லாமே ஒரு பம்ப் ஆச்சு. ஆனா இந்த டைம் அந்த மாதிரி இருக்காதுங்கிற மாதிரி தானே தோணுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி டோக்கன், ஏகப்பட்ட டோக்கன் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டோக்கன் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு 10,000 டோக்கன் இருக்கு. மேபி ஒவ்வொரு செக்டர் வரும்போது அந்த செக்டர்ல இருக்கிற டாப் பர்ஃபார்மிங் காயின்ஸோ இல்ல நரேட்டிவ்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் பம்ப் ஆகுமோன்னு தோணுது இந்த தடவை. யூஸ்வல் அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அப்படிதான் நிறைய பேர் சொல்கிறேன், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா வந்து ஓவர் டைல்யூட் ஆகிடுது ஃபண்ட்ஸ் வந்து. ஆமா வந்து கண்ணாப்பின்னு எதையாவது ஆமாண்ணா. அதை வாங்குறான்னு டெய்லி 10 காயின் பார்க்குறாங்க புதுசாக. இதை வாங்கினா பெருசாக கோடீஸ்வரன் ஆயிரப்போம், கோடீஸ்வரன் ஆயிரப்போம், எல்லாம் புது காயின்லேயே போயிட வேண்டியது. பழைய காயினில் சேஃபாக ஒரு காயினில் பர்ஃபெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடணுன்றது இல்லை. ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க காயினோ இல்லை அந்த செக்டரில் இருக்கக்கூட லீடரோ அதெல்லாம் பார்க்குறது இல்லை யாருமே. என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஆமாண்ணா. உடனே அதில் போய்டுறது, புதுசாக இருந்துச்சா உடனே அதில் போய்டுறது. இப்படிதான் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபண்ட்ஸை வந்து ஃபுல்லி டைல்யூட் பண்ணிட்டு வராங்க. ஒரு 10 ப்ராஜெக்ட்ல கரெக்டாக போக வேண்டிய ஃபண்ட்ஸ் வந்து 1000 ப்ராஜெக்ட்குள்ளே போகும்போதும் எதுவுமே பம்ப் ஆக போகிறது. எக்ஸாக்ட்லி. யூஸ்வலாக ஆமா அப்படிதான் நானும் நினைக்கிறேன். வேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிடிசிக்குள்ளே தெளிவாக கொண்டு போகிறாங்க ஃபண்ட்ஸை. அதை விட்டு அங்கேருந்து ETHக்குள்ளே தெளிவாக அப்படி தான் கொண்டு போவானுங்க அவங்க ஃபண்ட்ஸை. இவங்கள மாதிரி அப்படியே கொண்டு போனாலும் இவனுங்க ஒரு சொலோனாவில் தூக்கி போட்டு சொலோனாலேருந்து போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டில் தூக்கி இவங்க போகிற மாதிரி ஒரு சொலோனா வாங்கி வைக்கிறது, 2 சொலோனா வாங்கி வைக்கிறதா வாங்க மாட்டாங்க. வாங்கினா ஒரு 10,000 20,000 1 லட்சம்னு வாங்குவாங்க. வாங்கி மொத்தத்தையும் தூக்கி போட்டு டெப்ளாய் ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் போட்டு எடுத்து அதை வந்து டபுளோ ட்ரிபிளோ, அதாவது அவங்களாம் வந்து 20x 50xலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸு அவ்வளோதான், 60%, 70%, 2x 3x 5x 10x அது மாதிரி போட்டு போயிடுவாங்க. அதை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உடனே உடனே எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து அவங்க தெளிவாக பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய புதுசாக வரக்கூடியவங்களோ பழசாக இருந்தவங்களோ என்னென்னா டூ கிரீடி.
அதைத்தான் பார்க்குறேன். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து டூ கிரீடி, அதாவது ரொம்ப ரொம்ப பேராசையோட இருக்காங்க. அது வந்து அவங்க அழிவுக்கு தான் காரணம். அது புரியல சொன்னா. அது பணத்தை விட்ட பிறகுதான் அவங்களுக்கு புரியும். இப்போ புரியாது நான் சொல்ற விஷயம். ஓகே. ஏன்னா லாஸ்ட் சைக்கிள்ல வந்து 20x 30xல ஈஸியா பார்த்தோம். ஏன்னா அவ்வளவுதான் இருந்தது, மார்க்கெட் காயின்ஸும் இருந்தது, மணி வந்தது, அப்படியே ப்ராப்பரா ஸ்பிளிட் ஆச்சு. இந்த தடவை நிறைய டைல்யூஷன் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு 4-5x மோர் தென் ரீசனபிள்னு வெளியே வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அந்த ப்ராஜெக்ட் இந்த வாட்டியும் அந்த டெக்ஸ் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டமா ஒரு காயின் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் மாவியா கேமிங்க்கு நம்ம லாஸ்ட் டைம் ஆக்சி இன்ஃபினிட்டி கம்பேர் பண்ணி நம்ம பேசுறோம் 1 பில்லியன் போச்சு. இந்த தடவை 1 பில்லியன் போகுமான்னு தெரியல. 400-500ல வெளியே வர்றது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இன்னும் தான் இனிமே தான் நிறைய காயின்ஸும் வரவும் போகுது. நீங்க சொன்ன ஸ்பேஸ் அண்ட் டைமா இருக்கட்டும், அந்த மாதிரி மொனாடு, இந்த மாதிரி பெரிய பெரிய காயின்ஸ்ல இனிமே தான் வரவே போகுது. ஸோ அதுக்கு தான் மேஜர் டைல்யூஷனும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்ப்போம். இப்பதான் புதுசுக்கு தூக்கி பறந்துட்டு ஓடுறாங்களே. யூஸ்வலா என்கிட்ட ஒரு 2 நாள் முன்னாடி ஒருத்தர் பேசினாரு. ரொம்ப எனக்கு பாவமா இருந்துச்சு அவர் பேசும்போது. அதான் ஃபர்ஸ்ட் உள்ள கிரிப்டோக்குள்ள வராரு. வரும்போது 1.5 லட்சம் ரூபாய் காயின் டிசிஎக்ஸ்ல போட்டிருக்காரு. உள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு. உள்ள கொண்டு வேண்டாம் வைக்கிறக்காரு தெரியுமா, ட்ரம்ப் மெலேன். இப்ப 40,000 இருக்கும் அது. நான் சிரிச்சேன், எப்படிங்க உள்ள வந்தீங்கன்ட்டு. பார்த்தேன், நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன், ட்ரம்ப்னு ஒரு காயின் இருந்துச்சுன்னாங்க, இதுன்னாங்க, ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் 1.25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு இப்ப 40,000 இருக்கும் அவருக்கு. அப்ப அவரு முன்னாடி 2-3 நாள் இப்படி பேசும்போது 60,000 ஆயிடுச்சுன்னாரு. இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்காரு. இன்னும் 40,000 இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது மாதிரிதான் நிறைய வந்து மாட்டோம். அது ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் காயின்ல போட்டோம்னா அட்லீஸ்ட் 1.5 லட்சம்ன்றது 1.4, 1.20, 1.10, 1.30, 1.40 இருந்திருக்கும். ஒரு 10,000 தான் குறைஞ்சிருக்கும். அது எப்படி மேலே வந்துடும் தெரியும். இந்த மீம் காயின்ஸ்லாம் மேலே வருமா வராதான்றது நமக்கு தெரியவே தெரியாது. அது போனா ஓகே, போலன்னா போனதுதான். ஸோ இட்ஸ் வெரி ரிஸ்கி. அதுதான் வந்து டைல்யூட் ஆகுது. ரொம்ப ஃபண்ட்ஸ் வந்து பயங்கரமா டைல்யூட் ஆகுது. ஸோ புதுசா வரவங்கள விட்டுருங்க, இருக்கிறவங்களும் அதை பண்றாங்க. இன்னொருத்தர் கிட்டத்தட்ட 1 வருஷமா கிரிப்டோக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. வித்து தூக்கி போட்டிருக்காரு. நல்ல காயின் எல்லாம் ஃபண்டு ஃபுல்லா போயிருச்சுங்கிறாரு. ஃபுல்லா ஐம் டவுன் பை அரௌண்ட் 80%ங்கிறாரு. சரினாங்க, எப்படி பண்ணி இவ்வளோ நாள் 1 வருஷம் கிரிப்டோக்குள்ள இருந்துட்டு உங்களுக்கு இது தெரியாதாங்கன்னு போட்டு ஒரு ரொட்டேட் பண்ணானுங்க. ரொட்டேட் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன் இல்லைங்க தெளிவா அப்படின்னு சொல்லி. நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய லைவ்ல சொல்லியிருக்கேன். ஓவர் ரொட்டேஷன் வந்து தப்பு. இருக்கிற காசை வச்சு ரொட்டேட் பண்ணுங்க, கடன் வாங்கி பண்ணாதீங்க. இருந்துன்னா அதில் ரொட்டேட் பண்ணுங்க. நீங்க அப்படி ரொட்டேட் பண்றீங்க, ரொட்டேட் பண்ணி அதிலேயே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய பேர் அதை பண்றாங்க. நீங்க சொல்றது அது கரெக்ட் தான். ஸோ ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் காயின்ஸ், மார்க்கெட் லீடர், ஒரு செக்டர்னு ஒரு லீடர், ஒரு செக்டர்ல ஒரு நேரேட்டிவ் லீடர்னு ஒருத்தர் இருப்பான். அந்த காயின்ஸ் எல்லாமே ஒரு யூஸ்வலா பெர்ஃபார்ம் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து அதே வந்து ஃபண்ட்ஸ் வந்து நிறைய டைவெர்ட் ஆகாம இருந்தா நீங்க சொல்ற மாதிரி அந்த மார்க்கெட் லீடர்ஸ் 100-200x ஈஸியா பண்ணாங்கன்னா 100-200 பண்ணாது இந்த முறை. என்ன காரணம்னா மணி இஸ் பீங் டைவெர்டட் டு quite a lot of ப்ராஜெக்ட்ஸ். நிறைய ப்ராஜெக்ட்ஸுக்கு அது டைவெர்ட் ஆகுது. ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வர வேண்டியது 100 ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஒரு $500 ஒரு ப்ராஜெக்ட்ல போனோம்னா $5 தான் போகுது. அதுக்கு $5 தான் வருது. மீதி $495 இன்னொரு 100 ப்ராஜெக்ட்டுக்கு போகுது. $5 என்னன்னு பாத்தீங்கன்னா அது அதனாலதான் அந்த பெரிய பம்ப் இருக்கிறது. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஸோ இதுல வந்து இந்த முறை நீங்க நல்ல பெர்ஃபெக்டா நீங்க வெளியில வரணும்னா பெர்ஃபெக்டான காயின்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா மட்டும்தான், கரெக்டான காயின்ல கரெக்டான நேரேட்டிவ்ல அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் காயின்ஸ் இருந்தா மட்டும்தான் பெரிய லெவல்ல சம்பாரிச்சு வெளியில வர முடியும். அதுவும் தெளிவா சொல்றேன். 10% ரிஸ்க் எடுங்க, அல்லது 20% அதிகபட்சமா ரிஸ்க் எடுங்க. வந்தா வருது, போகுதுன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுங்க. அது ரிஸ்க் எடுக்கிறது இங்க எதுல வேணாலும் தூக்கி போடுங்க, மீம்ஸ்லயோ எதுலயோ. ஆனா 10% 20% தூக்கி போய் மொத்தமா போடாதீங்க, ஓவர் ரொட்டேட்டும் பண்ணாதீங்க. இதுதான் நான் சொல்றது. 1 வீக் முன்னாடி சார் ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு ஹேண்டல்ல வந்து பேசினேன். நகோட்டோன்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவரை ஃபாலோ பண்ணுவேன். அவர்கிட்ட இதே தான் பேசியிருந்தோம். இந்த தடவை டைவர்சிட்டி இப்படி நடக்குது அப்படிங்கும்போது அவர் தான் சொல்லியிருந்தாரு, டைவர்சிட்டி பண்றது ஓகே தான், பட் ஆனா எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்ட்டு. என்ன சொன்னார்னா, ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஷிட் காயின்ஸ் எல்லாமே போயிட்டு ஃப்ளோ ஆகிட்டு டவுன் ஆகிற அந்த ரொட்டேஷன்ஸ் மணி வந்து ஃபண்டமெண்டலுக்குள்ள வரும். அந்த ஃபண்டமெண்டல் காயின்ஸை வந்து நீங்கள் எப்படி பை பண்ணணும்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எந்த காலத்துலையுமே வந்து ஒரு ஷிட் காயின்ஸை வந்து பை பண்ணி வச்சு ஹோல்ட் பண்ணவே மாட்டான். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன் நல்ல இன்ஸ்டிடியூஷனை பார்த்து அவங்களோட ஃபாலோ அப்பில் இருக்கிறத நீங்கள் கைடன்ஸாக எடுத்து நீங்கள் பாருங்க அப்படின்னாங்க. வெரி குட். அவன் வந்து பணத்தை வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் வந்து மினிமம் அவனுக்கு கேரண்டீடாக இவ்வளோ எக்ஸ் இருக்கணுன்றதுல தான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஷிட்டில் அவனும் போடுவான், ஷிட் காயின்ஸ்ல அவனும் போடுவான். ஆனால் ரிஸ்க் எடுக்கிறதோட வெளில வந்துட்டு அப் பண்ணிட்டு இது பண்ணிட்டு வெளியில வந்துருவான், ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். அதை ஆனால் லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கிறது இது மாதிரி சில நல்ல ப்ராஜெக்ட்ஸில் மட்டும்தான் வச்சிருப்பான். அதை நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். கரெக்டாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஓவர் டைல்யூட் ஆகுது, உண்மைதான் அது.
டூ மச் ஆஃப் டைல்யூஷன். அமௌண்ட் வந்து போகிற அமௌண்ட் வந்து கண்ணா பின்னான்னு சிதறுது. ஒரு இடத்துல போக வேண்டியது நிறைய இடத்துல சிதறனால தான் என்ன ஆகுதுன்னா பெரிய பிரச்சனைக்குள்ளாகுது. பார்ப்போம் இந்த வாட்டி என்ன ஆகுது. ஹவு தி மார்க்கெட் ரியாக்ட். நான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன், அந்த ஆன்சர் பண்ணது அது ரெண்டையுமே அப்படியே உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து அனுப்புறேன். அனுப்பிச்சு விடுங்க, பார்க்குறேன். நல்ல விஷயம். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா நிறைய காயின்ஸ் பெரிய ரேஞ்சில் ஓரளவுக்கு ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகின்னு இருக்கும். அது நிற்காது. அதுவும் குறிப்பாக நான் இதை எதை ப்ளேம் பண்ணுவேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சோலோனாவை தான் ப்ளேம் பண்ணுவேன். ஸோ எக்கச்சக்கமான குப்பை காயினில் கொண்டு வந்து டெய்லி குமிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. குப்பைகளை கொண்டு வந்து இன்னமும் மக்கள் அதை நம்பி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பாவம். வாங்கி சரி லாபத்தில் வெளியில் வந்துட்டாலும் பரவாயில்ல, போட்டு வச்சுட்டு விட்டுட்டு வராங்க. எனக்கு அதை நினச்சாதான் பாவமாக இருக்கு. அவங்க அழகா அடிச்சுட்டு போயிடுறாங்க. 1 hour 2 hourல 1 hour தான் அதோட லைஃப் டைமே, அல்லது ஒரு 3 hours தான் லைஃப் டைமே இருக்கு. மிஞ்சி போனால் ஒரு நாள் தான் லைஃப் டைம். அதாவது ஷெல்ஃப் லைஃப் ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு நாளில் அது மறுபடியும் 0 ஆகிடுது. ஆனால் அந்த ஒரு நாளில் வெளில வர மாட்டாங்க, வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. வெளில வரணும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் போட்டுட்டு வெளில வந்துடணும். ஒரு 40% கிடைக்குதா 30% கிடைக்குதா டக்குன்னு வெளில வந்துடணும். அது மாதிரி வந்துட்டா புத்திசாலித்தனம். அது வராமல் மாட்டினாங்கன்னா மாட்டிப்பாங்க. ரொட்டேட் பண்ணுறது கரெக்டாக ரொட்டேட் பண்ணணும், இல்லைன்னா ரொட்டேட் பண்ணக்கூடாது. சேஃபாக நீங்கள் சேஃபர் பெட்டுக்கு போயிடணும். எனிதிங் எல்ஸ்? சேஃபர் பெட்னா யூ மீன் வித் a larger cap அந்த மாதிரி Not தான் on சார், larger more than caps, 1 billion. fundamentally stronger ones, narratively good ones. So it Okay. should have some real product, some real utility behind that particular coin. ஏதாவது ஒரு யூஸ் கேஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி இருக்கணும். It should be backed up by a lot Like of people. இப்போ ஏஐக்கு நீங்க சொல்ல டாவோ மாதிரி இந்த நரேட்டிவ்ல ஏதாவது ஒரு இருக்கலாம், அல்லது இப்போ ஒரு L1ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல L1s எல்லாம் இருக்கு. சொல்லவே ஒரு நல்ல யூட்டிலிட்டி தான். பிகாஸ் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பீங் பில்ட். அது வந்து ஷிட் காயினா கூட இருக்கலாம். பட் ஸ்பீயிங் இதே கேஸ் ஃபீஸ் அதில் ஜென்ரேட் ஆகுது, நிறைய பணம் அதில் ரொட்டேட் ஆகுது இல்லையா? ஸோ அது மாதிரி காயின்ஸ் சொல்லலாம். அது மாதிரி ஆர்டபிள்யூ செக்டர்ஸ் நிறைய இருக்கு. கேமிங் செக்டர் அஃப்கோர்ஸ் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் போயிடும். அது இட்ஸ் செப்பரேட் திங். வேற இதுலலாம் பார்த்தோம்னா யூட்டிலிட்டின்றது ஒன்று ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதுக்கு என்ன பயன், அதனால என்ன பயன் அப்படின்ட்டு. இது எங்கேயாவது யூஸ் ஆகுதா, யாருக்காவது யூஸ் ஆகுதா அதை பார்க்கணும். ஸோ அது வந்து மேபி டெவலப்பர் செக்டருக்கு யூஸ் ஆகணும், அல்லது கன்சியூமர் செக்டருக்கு யூஸ் ஆகணும், அல்லது பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகணும், அல்லது யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகணும். இல்லைன்னா ஃபைனான்ஸ் செக்டர் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகிற மாதிரி அந்த செக்டர். அதை நான் சொல்ல வரேன். சேஃபர் செக்டர். தேங்க்யூ. அதனால டாப் 100 டாப் 15 நான் சொல்லலை. இட் ஷுட் ஹேவ் சம் யூட்டிலிட்டி, தட்ஸ் இட். Anything else? ஏஐ ஃபோக்கஸ் பண்ற மாதிரியே ஆர்டபிள்யூவையும் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க நிறைய பேர். உண்மைதான். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பா அந்த ஆர்டபிள்யூ யார் ஃபோக்கஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஆண்டோ லிஸ்ட் ஆகும் போல இருக்கு. பைனான்ஸ்ல கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பைனான்ஸ் லிஸ்டிங் வரும் போல இருக்கு ஆண்டோ. ஸோ ஆண்டோ பிளஸ் பார்சலும் நல்லா பார்சல் வந்து சொல்லிட்டு பிஆர்சிஎல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஆர்டபிள்யூ செக்டர்ல தான் வரும். பிஆர்சி ஏன்னா வந்து பிளாக் ராக் வந்து தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங் மச் ஆன் ஆர்டபிள்யூ செக்டர். சார் யூசுவல் வந்து ஆர்டபிள்யூ செக்டர்ல தானே. என்னங்க சரியா கேட்கல? யூசுவல் வந்து ஆர்டபிள்யூ செக்டர் தான் சார் வரும். யூசுவல் 3-4 ஏஎம்ஏக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதை பத்தி விளக்கமா கொடுத்துட்டேன். இல்லை சார், நீங்க 50% நல்ல பம்ப் கொடுத்துருக்காங்க, நல்ல டம்ப்ல இருந்து எடுக்கிறாங்க. நீங்க ஓகே சார். ஆனா அந்த ரியோ வந்து ஏதாவது இப்போதைக்கு டோக்கனைஸ் பண்ணிருக்காங்களாண்ணா? ஏதாவது ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு 10 கட்ட பண்ண மாதிரி பார்த்துருக்கேன். ஒரு 4-5 மாசம் பார்த்துருக்கேன். ஓகே. அவங்க 2 ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட்ஸ். அப்புறம் இன்னொரு வாட்டி ஞாபகம் இருக்கானா, ஏதோ ரியல் வேர்ல்டு மாதிரியே மெட்டாவர்ஸ்ல நாங்க பண்றோம்னாங்க. டிஸ்ட்ரிக்ட் அது ஒரு மெட்டாவர்ஸ் ஒன்று. இன்னொன்னு வந்து ஆமா டோக்கனைஸ் வந்து பிடிசி மைனிங்கே வந்து டோக்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஆர்பிடின்னு ஒரு டிக்கர் கூட வச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ளேயே அவங்களே. ஸோ நீங்கள் ரியோ ஸ்டேக் பண்ண உள்ளே போனீங்கன்னா ரியோலியோ வேலெட்குள்ளே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரியோ இருக்கும். அடுத்து வந்து ஆர்பிடின்னு ஒரு ஆர்பிடியா ஆர்பிடி தான் நினைக்கிறேன். ஆர்பிடியோ ஆமாம் ஆர்பிடி. அதில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து
இல்லை 2 ஆர்பிடி எல்எம்எக்ஸ் 2 இருக்கும். அதில் வந்து 2த்துல ஏதோ ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிட்காயின் மைனிங் இருக்கு இல்லையா, அந்த மைன் பண்ணுற வந்து அப்படியே டோக்கனைஸ் பண்ணுற மாதிரி அது ஒன்று வச்சுருக்காங்க அவங்க. ஓகே அது கொஞ்சம் செக் ஓகேண்ணா ஓகேண்ணா. ரொம்ப இது வந்து முன்னாடியே வந்துச்சு, 1 வருஷம் மேலே இருக்கும், 1.5 வருஷம் இருக்கும். அப்பயே ஒருத்தர் ஏதோ ஒரு மேலே சொல்லியிருக்கணும், ஏதோ ஒன்று நான் சொல்லியிருக்கேன் அதை பற்றி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே வேற இன்னொன்று, இந்த சைக்கிள் எப்படிண்ணா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா டைமும் ஒரு டயலாக் வந்துடும் பார்த்தீங்களா, இந்த சைக்கிள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அப்படின்வாங்க, சூப்பர் சைக்கிள் அதுன்னுவாங்க. பட் ஆனால் எதுவும் நடக்க போகிறது இல்லை. இன்னொன்று, இந்த டைம் வந்து இன்னும் நிறையா பேர் பேசுகிறாங்கன்னா இந்த வாட்டி ஆல் சீசன் இருக்காது அப்படின்றாங்க. பட் அதெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஃபெட்டப்பில் இப்போ பேசுகிறது தான், எப்படியும் இருக்கும் மோஸ்ட்லி. இன்னொன்னா, நம்ம 2021 நோட் பண்ணணும், முன்னாடி நம்ம எல்லா சைக்கிளுமே கிட்டத்தட்ட சைக்கிளிக்கலாக ஒரே மாதிரி தானே இருந்திருக்கும். ஒரு 2 months 3 months தான் கொஞ்சம் வேரி ஆகிருக்கும். அப்போ நினைப்பேன் நான், ஆகா அப்படியே நடந்திருக்கேடா, என்ன 2-3 மாதம் தான் மாறி இருக்கேன்னு. அதே தான் இந்த டைமும் நடக்க போகுது. பட் அந்த மைண்ட் செட்டு தான் அது கொண்டு வரணும், கரெக்டாக எடுக்கணும், வெளியே வரணும். இல்லை யூஸ்வலாக அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம கம்யூனிட்டியை. ஆமாம், யூஸ்வலாகவே வந்து மார்க்கெட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து வாங்கினேன் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, கீழே போயிடுச்சு அப்படி போயிடுச்சு. அதுக்கு தான் வந்து டிசிஏன்ற ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்குது, அதை பண்ணிக்கணும். ஃபண்ட்ஸை கொஞ்சம் பேக்கப் வச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா எல்லா ஃபண்ட்ஸையும் இறக்கி விட்டுட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் நம்ம இந்த ஆர்பிஎன்டி எடுத்துக்கோமே, 8 சென்ட்டு அங்கேருந்து 2.028க்கு வருது. எல்லாம் பதஷ்ட மாதிரி ஓடுறாங்க. அதெல்லாம் ஜாலியாக வாங்கிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்ட்டு. எனக்கு அன்னைக்கு ஒரு 15 பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஃபோன் எடுத்தோன்னே இப்படி தான் கேட்டேன், ஆர்பிஎன்டியா எடுத்தோன்னே ஆர்பிஎன்டி பற்றி பேச வரீங்களான்ட்டு. வாங்குங்க எதுவுமே சொல்லலை. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணவங்களுக்கு தெரியும். காதில் வச்ச உடனே ஆர்பிஎன்டி பற்றி தானே வாங்குங்கன்னு, ஆர்பிஎன்டி தானே கேட்க வரீங்க வாங்குங்கன்னு. அப்புறம் தான் பார்த்தேன் இந்த சரியாக வராதான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு ஸ்டேட்டஸில் போட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் நான் ஸ்டேட்டஸ்லேயே போட்டேன். டக்குன்னு ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு கேமராலாம் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கால் வந்துட்டே இருக்கு, இது சரியாக வராதுன்னு போட்டேன். அதை மட்டும் சொல்லிட்டு அப்புறமா நான் ஸ்டேட்டஸில் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி ஸ்டேட்டஸில் வச்சு விட்டேன். பார்த்தீங்கன்னா 2.8 வந்தது. இன்னைக்கு 8 சென்ட், கிட்டத்தட்ட 1.5x, கிட்டத்தட்ட 2xன்னு வச்சுக்கோங்க. 3.5 எடுத்திருந்தா கூட 1x வெளியில் வந்திருக்கலாம். ஒரு $1000 போட்டு வந்தால் $2500 மினிமம். ஒரு $1500 உங்களுக்கு $1500 பொறுமானம் உள்ள காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த பயம்ன்றது இருக்கக்கூடாது. எல்லாமே என்னென்னா அந்த பேராசை இருக்கிற இடத்துல அந்த பயம் ரொம்ப இருக்கிறது சரி ஓகேங்களா. அதே மாதிரி பயம் அபரிவிதமான பயம் இருக்கு. சும்மா ஒரு 0.1% வந்து அதான் ஃபட்டா, சும்மா ஒரு 10% வந்து ஐயோ என்ன ஏதாவது ஆயிடுச்சா. மார்க்கெட்னா இப்படி தானே இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும், மேலே போய்கிட்டே இருக்காதுன்னு சொன்னால் அவங்க யாருக்கும் புரியுறது இல்லை. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அது என்ன ரீசன்னு தெரியல அவங்களுக்கு. கீழே கொஞ்சம் இறங்கினாலே எதாவது ஃபட்டா, கீழே வந்து ஐயோ ஏதாவது ஆயிடுச்சா, ஏதாவது ஃபட்டு இருக்கா, ஃபட்டு இருந்தால் தான் கீழே வரணுமா, மார்க்கெட் கீழே வராது. அப்போ தான் வரும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அது இருந்தால் தான் மார்க்கெட். இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான், அதில் அப்பும் இருக்காது டவுனும் இருக்காது. அதில் வருஷம் பூரா அப்படியே இருக்கும். 10 பைசா ஏறும், 1 பைசா இறங்கும், 10 பைசா ஏறும், 5 பைசா ஏறும், இப்படி தான் இருக்கும். இது அப்படி கிடையாது. 100 ரூபா ஒரு செகண்ட்ல ஏறும், 1000 ரூபா ஒரு செகண்ட்ல ஏறும், 1000 ரூபா ஒரு செகண்ட்ல இறங்கும். இப்படிதான் கிரிப்டோ மார்க்கெட், இப்படிதான் வாலட்டைலாக இருக்கும். அதனால தான் கிரிப்டோ மார்க்கெட் நிறைய பேருக்கு பிடிக்குது. அந்த புரிதல் இல்லாமலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அப்படி பயந்தாங்கன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ள கண்டிப்பா இருக்கக்கூடாது. இந்த பயம் இருந்துச்சுன்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ள கண்டிப்பா இருக்கக்கூடாது. நான் தான் எல்லாம் ஆமா. சார் ஆமீன் டோக்கன் என்ன சார் பண்ணலாம்? ஆமீன் ஒன்று எடுத்துருவோம். நாளைக்கு அவன் கால்குலேஷன்ஸ் பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப கீழே வந்துருச்சு. பாஸ்கரன் கை தூக்குறாரு. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் சொல்லுங்க சார். இந்த சைக்கிள்ல பிடிசியோட டாப் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சு சொல்லுவாங்க. என்னோட ரேஞ்சு 1.20 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும்னு பார்த்தேன். ETF முன்னாடி நான் சொல்லியிருந்தது. இப்போ ETF வந்ததுக்கப்புறம் மேபி 140 150 வரலாம். அவங்கெல்லாம் எல்லாரும் 5 லட்சம் 3 லட்சம் தான் வராதுன்னு தான், அவ்வளோலாம் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. 1.5 லட்சம் வந்துச்சுன்னா நல்ல விஷயம். அது வரக்கூடிய மார்ச்லயே இப்பயே ஆல்ரெடி $1,05,000 $6,000 நெருங்கிடுச்சு. ஸோ வரக்கூடிய அந்த மார்ச்லயே அந்த $1,40,000 நெருங்கிடுச்சு அப்படின்னா
அதுக்கப்புறமும் அது கண்டினியூட்டி ஆகுமா இல்ல ஒரு டவுன் ஃபேஸ் சந்திச்சுட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா இல்ல சார்? அங்கிருந்து பணம் இல்ல rotate அடுத்தது ஆகும். வரைக்கும் போற மாதிரி. பணம் ரொட்டேட் ஆகணும் அடுத்த கீழே இருக்கக்கூடிய காயின்ஸுக்கு. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் நீங்க 140 சொல்றீங்க சார் பிடிசி. அந்த 140 ரீச் ஆகும் போதே டாமினன்ஸ் இறங்க ஆரம்பிச்சிருமா இல்லை 140 போயிட்ட பிறகுதான் டாமினன்ஸ் இறங்கும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிடும். பார்ப்போம். அப்படிதான் இருந்த முன்னாடி. இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. டாமினன்ஸ் வந்து ஒரு 45 வந்துச்சு, 45 வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அவ்வளோ வருமா என்னன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் சைக்கிள்ல ஒரு டாப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி புல் பேக் ஆகும்போது தான் அதுவும் பிட்காயின் மேல போச்சு, டாமினன்ஸ் கீழே இருந்துச்சு. இதுவும் அதிகமாக தான் இருக்கு. எப்படிதான் மேக்ஸிமம் இருக்கணும். இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு அந்த டாமினன்ஸை பார்த்துக்கணும் அப்பப்போ. எப்படி 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகும். ஓகே சார். இந்த ரேலி மேபி அந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்கு. ஹூ நோஸ், போகும்போதும் பார்த்துப்போம். போக போக மார்க்கெட் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு தகுந்தபடி நம்மளும் மாற்றிக்கிட்டு போக வேண்டியதான். யாரோ புவனேஷ் யாரோ கை தூக்குறாங்க. சார் இப்போ பிடிசியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வேல்ஸ்லாம் வந்து ரெகுலேட் பண்ணி ஃபண்ட்ஸ் உள்ள கொண்டு போகிறாங்களா சார் பர்ஃபெக்டாக? ஸோ இடிஹெச்ல வந்து அது எப்போ சார் மாற்றி கொண்டு வருவாங்க? மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி 120 அந்த மாதிரி 130 போனதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிட்டு அடுத்து இடிஹெச் கொண்டு வருவாங்களா இல்லை டேரெக்டாக மணி அதுவும் இடிஎஃப் அங்கேயும் அப்ரூவ் ஆயிடுச்சு. கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பெரிய லெவலில் வாங்க ஆரம்பிக்கல, வாங்குவாங்க, வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே சார். ஏன்னா சில பேர் இப்போ ட்ரம்ப்மே வந்து பார்த்தீங்கன்னா இடிஹெச்லாம் அக்குமுலேட் பண்ணி ஸ்டேக்கிங் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வேல்ஸ்லாம் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மேபி பம்ப் ஆக சான்ஸ் இருக்கும் சார். தெரியல, பார்க்கணும் எவ்வளோ எங்கே போயிட்டு இருக்குன்ற அந்த ஃப்ளோவை பார்க்கணும். ஓகே சார். ஓகே, வேற ஏதாவது இருக்குங்களா? வெங்கடேஷ்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. லூமியான்ற ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துருக்காங்க சார். அது அவங்க வந்துட்டு இஸ்தான்புல்ல லூமியா டவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இதை ஆர்டபிள்யூ செக்டர்ல பண்றாங்க. நீங்க பேசுறது ரொம்ப ஆடிபிளா இல்லை. நீங்க பேசுறது லூமியான்ற ப்ராஜெக்ட் தானே? இதை பத்தி நான் 2-3 தடவை சொல்லியிருக்கேனே. ஆர்டபிள்யூ செக்டர்ல வரும் அது. ஓகே ஓகே சார். அது ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் சார். இஸ்தான்புல்ல வந்துட்டு அவங்களோட ஒரு டவர் ஒன்று லைவ் போயிடுச்சு. ஓ சரி சரி சரி, தெரில எனக்கு. அதை நான் பார்க்கல. நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி அதை பற்றி சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு தடவை. லூமியான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு ஆர்டபிள்யூல, பார்க்கலாம்னு சொல்லிட்டு. பட் நீங்க இது இஸ்தான்புல்ல ஏதோ பண்ணுறது நான் பார்க்குறேன், செக் பண்ணல. சரி சரி சார். வேற ஏதாவது இருக்குங்களா? இன்னொரு ஆர்டபிள்யூ ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குண்ணா. ரீசெண்டாக எஸ்டேட் எக்ஸ்னு ஒன்று லான்ச் ஆக போகுதுண்ணா. அது யூஎஸ்டிடி கொஞ்சம் நல்லா தானே இருக்கு ஆர்டபிள்யூ. இதில் பேக்கிங் நல்லா இருக்கு. ஆமாண்ணா, ஜஸ்ட் செக் பண்ணி யூஎஸ்டிடி கோஃபவுண்டர் அப்புறம் இன்னும் பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கண்ணா, இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம். நான் அனுப்புறேண்ணா. நான் இன்னைக்கு ட்விட்டர்ல நான் பார்த்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்ன்னு ஏதோ ஒரு பேரை நான் பார்த்தேன். எஸ்டேட் எக்ஸ்னு ட்விட்டர்ல நான் ஏதோ ஒரு சின்ன ஒரே ஒரு இடத்துல பார்த்தேன். இது என்னன்னு தெரியலன்னு போயிட்டேன். அதெல்லாம் அது உள்ளெல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் ஒரு பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தேன், சாயந்தரம் பார்த்தேன். ஏதோ தேடிட்டு இருக்கும்போது பார்த்தேன். நான் 3 டேஸா பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் பேசுறாங்க. பட் இன்னும் டிஜி இன்னும் வரல. 11th of February தான். ஜஸ்ட் நான் அனுப்பி விடுறேன், நீங்க பாருங்க. அனுப்பிச்சு விடுங்க. Anything else? எல்லாரும் பயப்படும் போது வாங்கணும், எல்லாரும் ஆசைப்படும் போது விற்கணும். இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ கீழே வந்துருச்சு ஓடினீங்கன்னா இதில் ஒன்றும் பண்ண முடியாது. பயப்படும் போது தான் எல்லாரும் பயந்து வெளியில் ஓடும் போது நம்ம வாங்கணும். அது இது ஒரு தாரக மந்திரமாகவே வச்சுக்கோங்க. ஓகே, தென் வேற எதாவது இருக்கா? க்ளோஸ் திஸ் செஷன். பார்த்திபன் கை தூக்குறாரு ஒருத்தர். சார் மோகன் சார். சொல்லுங்க சார். இந்த ஆர்பிஎன்டில ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாங்க சார். இப்போ அதில் ஏதோ 700 மில்லியன் சம்திங் ப்ராஜெக்ட்
லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. அது ரியலா உண்மையா சார்? அது ப்ராஜெக்ட் அப்படிலாம் இல்லைங்களே. 700 மில்லியன் ஒர்த் ஆஃப் ரியல் அந்த அசட்ஸ் வந்து அதுல இது பண்ணியிருக்காங்க. அதுல அப்புறம் கிட்டத்தட்ட 1 பில்லியன் அதுல உள்ள வந்திருக்கு. அதுதான் அதனால தான் பார்ப்பாங்க. ஓகே ஓகே சரி. அவர் அதை சொல்ல நினைக்கிறேன். 74 பில்லியன் அசட் டோட்டல் லாக்ட் அசட் வேல்யூன்னு சொல்லி போடுறாங்கல்ல, அதை பத்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன். அது இல்லைங்க, இன்னைக்கு வந்தது 1 பில்லியன் அசட் உள்ள இருக்குன்றது வந்திருக்கு. கரெக்டாக தான் சொல்றாரு அவர். சார் விர்ச்சுவல் எப்படிங்க சார்? இதுக்கு முன்னாடி நீங்க அது ஒரு எலைட் லிஸ்ட்ல வர்ற அளவுக்கு இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி அப்டேட் ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல. ஐம் நாட் ஷுர். ஏன்னா ஏற்கனவே இட் ஹஸ் பெர்ஃபார்ம் குவைட் அ லாட். ஒரு சென்ட் 2 சென்ட்ல கிட்டத்தட்ட $4 வரைக்கும் பம்ப் ஆயிடுச்சு. இனிமே எப்படி போகும்னு தெரியல. காட் லுக் இன்டு இட். ஏன்னா நிறைய ஏஐல நிறைய எக்கச்சக்கமா வந்துருச்சு. டீப்சீக்கு, குவென், இன்னும் அலிபாபா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குவென்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதனாலும் இது எங்க போகுதுன்னு தெரியல. நிறைய புதுசு புதுசா வருது. ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. சும்மா திருட்டு போகஸா நானும் பண்றேன், நானும் ஏஐல இருக்கேன்னு சொல்ல ப்ராஜெக்ட்லாம் காலி ஆயிரும். அது மட்டும் நல்லா தெரியுது. உண்மையிலேயே உண்மையான ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு உண்மையா ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தான் பெருசா இருக்கும். சும்மா ஏதாவது சாட் ஜிபிடி உள்ள தூக்கி போட்டு ஏபிஐ கால் பண்ணி நானும் பாருங்க வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறவங்கலாம் காலி ஆயிடும். மீம் காயின் நிறையா இஓ தான் இப்போதைக்கு ஸ்டேபிளா இருக்கு போல இருக்கு. ஓகே. எஃப்இடி அது மாதிரி பாருங்க. யாராவது இருக்குங்களா சார்? இந்த ஷார்ப்னல் அது 2 cents கீழே போயிட்டாங்க சார். அது 20% 30% ஏறி இருக்கு. நான் பை பண்ணேன். டிசிஏ பண்ணலாமா சார்? நான் பண்ணேன். இன்னைக்கு ஏறி இருக்கு. இன்னைக்கு நான் பண்ணதுனால நான் எனக்கு தெரியும். நான் ஒரு 1 அந்த 1 கிட்டே வந்துச்சு அப்போ பண்ணேன். இப்போ வாங்க இன்னைக்கு ஒரு 30% ஏறி இருக்கு. விட்டுட்டேன். சரி அப்புறம் பார்த்து போட்டு. வேற எதுவும் சார் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்ல கிரிஃபைன் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசியிருந்தீங்கல்ல, அது இந்த புல்ரனுக்கு ஹோல்ட் பண்ணலாமா? ஒரு 3 to 4 months இந்த ரேஞ்சில் ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாமே நான் ஷார்ட் டேர்ம்க்கு தான் பேசினேன். லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ற மாதிரி நான் பேசவே இல்லை. ஓகே, அதான் ஒரு 2 to 3 months இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணலாமா? இல்லை அது கீழே வந்திருக்கு பார்த்துக்கோங்க. 60 என்ன ப்ரைஸ்ல இருக்கு? ஓகே, இப்போ என்ன ப்ரைஸ்ல இருக்கு? 60 cents இருந்துச்சு. 30 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 30 பிரேக் பண்ணிருச்சா? 30 கீழே இருக்கு. அது கீழே தான் இருக்குது. ரொம்ப கீழே வந்து 1x கீழே வந்துருச்சு. பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே. அந்த ஏஐ மேலே போச்சு, மறுபடியும் கீழே வந்துருச்சு ரொம்ப. ஸோ ஷார்ட் டேர்ம்ல அதெல்லாம் எக்ஸிட் ஆயிடணும். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த இயர் ஸ்டார்டிங்ல சொன்னீங்கல்ல, அதாவது கேமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து லாஸ்ட் இயர்ல ரொம்ப எதுவுமே ரிட்டர்னே கொடுக்கல, நெகட்டிவ்ல எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம கேமிங் ப்ராஜெக்ட் கம்மி வர வர அக்குமுலேட் பண்றோம். ஆனா அது இன்னும் எந்த மூவ்மெண்ட்டுமே ஆகாமையே இருக்கு சார். அது பெரிய லெவல்ல போன புல்ல வந்த மாதிரி பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் ஆகுமா சார் கேமிங்? இல்ல மறுபடியும் அதை தான் சொல்ல போறேன். பொறுமை தான் அதுல முக்கியம். இருந்தா வாங்குங்க, வேடிக்கை பாருங்க, போகும்போது எடுத்துக்கலாம். ஸோ பேஷன்ஸ் இஸ் இல்ல பேஷன்ஸ் இருக்கு சார். நம்ம அது கேட்கலன்னா நான் எப்படி கேட்கறேன்னா, இப்ப எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் கேமிங் இப்போ அதாவது எப்படின்னா காயின் பேஸே கிட்டத்தட்ட ஒரு 100 கேமிங் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா, பைனான்ஸ் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன் போகுமா சார்? இல்லை எப்படி? அந்த மாதிரி அதான் ரொம்ப தெளிவா சொல்றேனே, இருக்கக்கூடிய மார்க்கெட் லீடர் அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் எதுன்றதை பிடிங்க, அதுல போடுங்க. ரிமைனிங் ஃபண்ட்ஸ் கேட்டர் பண்ணிக்கோங்க. இருக்கு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்ல. மேஜரா ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பெரிய ப்ராஜெக்ட்ல வச்சுக்கோங்க. பெருசா மூவ் ப்ராஜெக்ட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க $50 $100 அங்கங்க தெளிச்சு வச்சுக்கோங்க. எதுவுமே பெருசா கேமிங்ல வந்து எந்த காயினும் பெருசா போகல. அதே மாதிரி கேமிங் லான்ச் பேட்ல பெருசா என்ன மூவ் ஆகல. மூவ் ஆகி கீழே வந்துருச்சு. எஸ் ஃபண்ட் இன்னும் ரொம்ப கீழே இருக்கு. ரொம்ப கீழே இருக்கு. கேம்னு ஒரு டோக்கன் வச்சு அதுவும் பம்ப் ஆயிட்டு இப்ப பயங்கர அதுவும் குறிப்பாக லான்ச் பேடை பத்தி தான் நான் பேசுறேன். எஸ் ஃபண்ட், கேஃபி, பைட்ஸ் இதெல்லாம் லான்ச் பேட்ஸ். எல்லா லான்ச் பேட்ஸ் கீழே தான் இருக்கு. லான்ச் பேட்ஸ் தான் எப்படியுமே வந்து மற்ற கேமிங் ப்ராஜெக்ட் மேலே ஏறும்போது அழகா ஒரு 10x ஈஸியா கொடுக்கும். அதையும் பாருங்க.
வேற எதாவது இருக்குங்களா? கை தூக்கிட்டு இருக்கீங்க, அதை பேசுறீங்களா? நான் க்ளோஸ் பண்ண போறேன். ராஜேஷ் கை தூக்குறாரு. ஹலோ, சொல்லுங்க. கேக்குதுங்களா? ஒரு ஜெனரல் கொஸ்டின், இது ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பட் கிளாரிஃபை ஆகல எனக்கு. இது வந்து இந்த டைவன் வந்து டான்ஜம் வாலெட்ல நான் ஹோல்ட் பண்ணேன், பட் ஆனா அது வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. அதாவது டான்ஜம் வாலெட்ல சேஞ்ச் ஆன மாதிரி காட்ட மாட்டேங்குது. இன்னும் வந்து எத்திரியம்ல தான் காட்டுது, எத்திரியம் செயின்ல தான் காட்டுது. அதை நம்ம சேஞ்ச் பண்றதுக்கும் ஆப்ஷன் இல்லை, ஏன்னா செயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகுது டான்ஜம்ல, நம்மளால ஆட் பண்ண முடியல. ஸோ அது யாருக்காவது அது வந்து சேஞ்ச் ஆயிருக்கா, அந்த அந்த ஹோல்ட் ஆயிருக்கிற செயின் சேஞ்ச் ஆயிருக்கான்றது தெரியல. நிறைய பேர் மாத்தினாங்களேங்க மெட்டாமாஸ்கை மாத்தி கனெக்ட் பண்ணி. நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன், மெட்டாமாஸ்கை போட்டு சேஞ்ச் பண்ணுங்க இல்லாட்டின்ட்டு. நிறைய பேர் மாத்திருந்தாங்க, நான் கேட்டுட்டு வேணா உங்களுக்கு. ஓகே, மெட்டாமாஸ்க்கு கேட்டுட்டு சொல்றேன் சார். ஓகே, ஏன்னா திரும்ப நான் டான்ஜம்குள்ள கொண்டு வரும்போது எனக்கு அந்த ஒடிசி செயின் இருக்கணும், பட் டான்ஜம்ல எனக்கு அந்த ஒடிசி செயினே காட்ட மாட்டேங்குது. நான் அதை அப்டேட்டும் பண்ணி பார்த்துட்டேன், ஆப் அப்டேட் பண்ணி பார்த்துட்டேன், இதான் பண்ணி பார்த்தேன். ஆனால் டான்ஜம்குள்ள எனக்கு ஒடிசி அந்த செயினே காட்ட மாட்டேங்குது, ஒன்லி எத்திரியம் மட்டும் தான் காட்டுது. சப்போர்ட் பண்ணலன்னா மெட்டாமாஸ்க்லேயே வச்சுக்கோங்க, அப்புறமா எப்போ சப்போர்ட் வருதோ அப்போ கொண்டு போய்க்கோங்க. ஓகே ஓகே ஓகே, சரி சரி. எனிதிங் எல்ஸ்? சார் இப்போ டாவோ வந்து இப்போ 470 ரேஞ்சில் இருக்கு, இப்போ இந்த ரேஞ்சிலையும் அக்யூமுலேட் பண்ணலாமா நம்ம? ஏங்க 350 இருந்துச்சு விட்டுட்டீங்க, இப்போ 470 அக்யூமுலேட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. கீழே வருமானு எடுத்துக்கோங்க, காசு இருந்தா பண்ணுங்க. இவ்வளோ அடி வாங்கியும் காசு உங்கள்கிட்ட இருக்குன்னா பெரிய பணக்காரர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிசிஏ பண்ண காசு எல்லாம் உட்காந்துருக்காங்க எல்லாம். $170 நான் டிசிஏ பண்ணிட்டேன்னு கேட்குறீங்கன்னா பரவாயில்லைங்க. நீங்க 350 360 ரேஞ்சில் சுத்திட்டு இருந்துச்சு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. இப்பதான் 480 போயிட்டு 470. கொஞ்சம் கீழே வரணும் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆடுங்க சார். அந்த டெட் காயின் என்ன சார், அது ரொம்ப கீழே வந்துருச்சு, அக்யூமுலேட் பண்ணிருக்கேன் நான். இன்னைக்கு தாங்க மெயின் நெட் பத்தின நியூஸ் வந்தது. ஆமா, இன்னைக்குதான் வந்து சார். நான் நேற்று தான் என்ட்ரி எடுத்தேன், லோவா இருந்தது, ரொம்ப லோவா இருந்தது. இன்னைக்கு தான் நியூஸ் நான் பார்த்தேன், ட்விட்டர்ல பார்த்தேன். டெட் இன்னைக்கு தான் பார்த்தேன். மெயின் நெட் சம்பந்தமான நியூஸ் வச்சிருங்க, இருந்துச்சுன்னா வச்சிருங்க. ஓகே சார். ஓகே சார். வேற ஏதாவது இருக்குங்களா? ஓகே தென் பார்ப்போம். நெக்ஸ்ட் லைவ் எப்படியும் ஒரு 4-5 days அப்புறம் தான் வருவேன். நான் சென்னை போகிறேன், திரும்பி வரதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம லைவ் அடுத்த லைவ் பார்ப்போம். நடுவில் வீடியோவும் போட வேணான்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணும்போது அடுத்த லைவ்ல மீட் பண்ணுவோம். மெசேஜ் எதுவும் பண்ணுறதுனா பண்ணுங்க, பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாய் சார். தேங்க்யூ சார்.